அப்படிங்களா ஐயா? நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆஹா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்லாம இருப்பேனா? கண்டிப்பா சொல்லிடுவேன். அட, என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு நம்ம பையன். என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆஹா, ஃபர்ஸ்ட் உங்க கையை நீட்டுங்க. அட, கையை நீட்டுங்க. சத்திய வாக்கு, கையை நீட்டுங்க. கையை நீட்டிட்டீங்களா? இவரு உங்ககிட்ட இப்போ ஒரு சத்தியம் பண்ண போறாரு. என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க ரொம்ப நாளா ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தீங்களா, அது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல அமோகமா வெற்றி பெற போதான் உங்ககிட்ட வந்து சத்தியமா சொல்ல சொன்னாரு. சத்தியம் வாங்கிட்டீங்களா? இப்ப சந்தோஷமா? இப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே உல்டா பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இவர் கை மேல நீங்க சத்தியம் போடணும். கண்டிஷன் அது. அவர் கை மேல வச்சுட்டீங்களா? முதல் சத்தியம் என்னன்னா, நீங்க ஒழுங்கா சாப்பிடணுமா. சாப்பிட்றதே இல்லையா, இவர் இழைச்சு போயிட்டாராம். அவருக்கு அவளை அவருக்கு, நான் இழைச்சு போறேமா, என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறா, அவ சாப்பிட்டாதானே நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு குழந்தைய இழைக்க விடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. இது முதல் சத்தியம். கையெடுக்க கூடாது. ரெண்டாவது சத்தியம், நீங்க ஒரு அழகான முயற்சியில இருக்கீங்களா, அதை தீர்க்கமா தைரியமா பண்ண சொன்னாரு. அது நல்லபடியா உங்களுக்கு முடியுமா. மூணாவது சத்தியம் என்ன தெரியுமா? என் குழந்தை அழுகாச்சு குழந்தையா இருக்கு, சிரிச்ச முகமா இருக்கணுமா, நல்லா பொட்டு வச்சு குங்குமம் திருநீர்லாம் வச்சுக்கணுமா. பொண்ணா இருந்தா, ஆணா இருந்தா நல்லா திருநீர்லாம் வச்சுட்டு அவர் மாதிரி ரொம்ப அழகா இருக்கணுமா. நீங்க நல்லா அதட்டி சொல்லுமா அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அதட்டி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் பாவமா இருக்கீங்க, அதட்டல. இப்போ அவர்கிட்ட சத்தியம் போட்டுட்டீங்களா? இருங்க சத்தியத்தெல்லாம் வாங்கிடுறேன். மேல போயிடுச்சு. இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். இப்போ கேளுங்க, நான் அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. என்ன தெரியுங்களா? உங்க வீட்டுக்கு தான் அவர் வரணுமா. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, என் குழந்தை வீட்டுக்கு நான் போகணும், அதனால நான் சீக்கிரமா கிளம்பி போக வேண்டியது இருக்கு. நீங்க அவருக்கு வந்து நிறைய படையெல்லாம் போட்டிருக்கீங்களாமே, அதனால அதெல்லாம் சாப்பிட்டு என் குழந்தை வீட்டுல ரொம்ப நாள் தங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நீங்களாச்சு உங்களோட பால முருகனாச்சு. நல்லா பேசிக்கிட்டு கையை நல்லா பிறுக்க பிடிச்சிக்கிட்டு அவர் அழகா கூட்டிட்டு போங்க. வந்துட்டாரு. உங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுவாரு. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.